எல்லாருக்கும் காலை வணக்கம். நேற்றுக்கு சொன்ன கதையின் மற்ற பாதையை சொல்கிறேன். இப்போ அந்த ஜெயந்த் வர்மா கண்ணை திறந்து பார்த்த உடனே ஒரு வருஷம் ஓம் நம சிவாய சொல்லி கிட்டத்தட்ட 2 கோடி வாட்டி அவன் ஓம் நம சிவாய சொல்லிட்டான். சொல்லி கண்ணை திறந்து பார்த்தா எதிர்த்தாப்புல அகஸ்தியர் நிற்கிறார். இவன் அப்படியே அகஸ்தியரை பார்க்குறான். நான் அகஸ்தியர் சொன்னார், டேய் நீ 2 கோடி வாட்டி சொல்லிட்ட ஓம் நம சிவாய, அதனால் சிவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிடுத்து, அதனால தான் அவரே என்னை அனுப்பிச்சிக்காருங்க. அவர் உங்ககிட்ட 2 விஷயம் சொல்ல சொன்னார், அதுதான் வந்தேன் நான் என்னன்னு கேட்டான். அவன் சொன்னான், நீ 2 கோடி வாட்டி சொன்னதுக்கு உனக்கு சிவன் 1 கோடி ரூபா பணம் தர சொன்னார். அப்படி இல்லைன்னாக்க உன் முன்னாடி 10 செகண்ட் நிற்பார் அவர், நீ சிவனை தரிசனம் பண்ணலாம். அதனால் நீ முடிவு பண்ண, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. சிவனை 10 செகண்ட் தரிசனம் பண்ணுறியா, இல்லை 1 கோடி ரூபா பணம் வாங்கிக்கிறியா அப்படின்னு கேட்டார் அவர். இவன் யோசிக்கவே இல்லை, உடனே சொன்னான், எனக்கு 1 கோடி ரூபா பணம் தான் வேணும் அப்படின்னா. நான் அகஸ்தியர் அடா முட்டாப்பையில, ஏடா சிவனே தரிசனம் கொடுக்குங்கிறாரு, நீ அதை அவட பார்க்காம பணம் கேட்குறிய அப்படின்னாரு அவர். இவன் சொன்னால், அடே 1 கோடி ரூபா பணம் கொடுத்தா நிலத்தெல்லாம் மீட்டிடுவேன், நிலத்தை மீட்டினாக்க நான் விவசாயம் பண்ணுவேன், அதில் தானியங்களை விளைவிப்பேன், காய்கறிலாம் விளைவிப்பேன், பழங்கள்லாம் விளையும், அதை நான் பல பேர் கொடுத்து உபயோகமாக இருப்பேன். நான் சிவனை தரிசனம் பண்ணால் 10 செகண்ட் பார்த்து எனக்கு என்ன ஆகுறது, எனக்கு சந்தோஷமாக இருக்கும், அது ரைட்டு. அதில் வேறு என்ன நான் பிரயோஜனம் பண்ணுவேன், ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் நான் நிலத்தை மீட்டு விவசாயம் பண்ணால் தான் பல காலத்துக்கு பல பேருக்கு உபயோகமாக இருப்பேன், அதனால் எனக்கு 1 கோடி ரூபா பணம் தான் வேணும் அப்படின்னா. ஒன்று அகஸ்தியருக்கு ஆச்சரியமாக போச்சு. அவனே அதை கேட்டுருந்தார் சிவன். டப்புன்னு முன்னாடி அவரே வந்துட்டார் சிவனே. அவர் என்ன பண்ணிட்டாரு, ஒரு டப்பா கொடுத்துட்டார். சொன்னான், டேய் நீ ரொம்ப புத்தாலி நல்லவன் நீ, அதனால் நான் 1 கோடி 2 கோடிலாம் லிமிட் இருக்குல்ல உனக்கு, இதான் ஒரு டப்பா, இந்த டப்பாவை நீ எப்போல்லாம் திறந்து எவ்வளோ பணம் வேணும்னு கேட்குறியோ அத்தனை பணம் உனக்கு கிடைக்கும் அப்படின்ட்டார். அது தவிர அவரே நேராக காட்சியும் கொடுத்துட்டார். எனக்கு ஒரே சந்தோஷம். ஜெயந்த் வர்மாவுக்கு சிவனு அகஸ்தியர் நமஸ்காரம் பண்ணிவிட்டு அந்த டப்பாவை எடுத்துகிட்டு அவன் ஆற்றுக்கு போயிட்டான். அவன் நிலத்தெல்லாம் மீட்டினான், நல்லா விவசாயம் பண்ணான், நிறைய அரிசி கோதுமை காய்கறிகள் பழங்கள்லாம் விளை வச்சு யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவருக்கெல்லாம் கொடுத்துட்டே இருந்தான் அவன். அந்த மாதிரி இந்த கதையோட நீதி என்னென்னா, பகவானே இருந்தாலும் பாக்கி பேருக்கு முடிஞ்சிட்டு நல்லது பண்ணுறது தான் அவசியம், சுவாமி பக்தியும் வேணும் அதுக்கு. இதுதான் அந்த கதையோட நீதி. பிற்காலத்தில் இந்த ஜெயந்த் வர்மாவோட பையன் ராம்பாபு கோபால் வர்மா அந்த அரிசியெல்லாம் சாப்பிட்டு வளர்ந்தான் இல்லையா, அவன் எந்த மாதிரி வீர தீர சாகங்கள்லாம் செய்வாங்கிறது அப்பப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் காலை வணக்கம்.